தற்போதைய அண்மை செய்தி. ராஜஸ்தான் மாநிலம் ரஜாவர் மாவட்டத்தில் அரசு ஆரம்ப பள்ளி கட்டடம் இடிபாடுகளில் மேலும் சில குழந்தைகள் சிக்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தானில் பள்ளி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 4 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் பள்ளி இடிந்து விழுந்த விபத்தில் 4 குழந்தைகள் பலியாகியுள்ளனர். இடிபாடுகளில் மேலும் சில குழந்தைகள் சிக்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடிபாடுகளில் சிக்கிய குழந்தைகளை மீட்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ராஜஸ்தானில் பள்ளி ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் 4 குழந்தைகள் பலியாகியுள்ளனர். மேலும் சில குழந்தைகள் இந்த இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவலானது வெளியாகியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜலாவர் மாவட்டத்தில் அரசு ஆரம்ப பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தில் 4 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த இடிபாடுகளில் சில குழந்தைகள் சிக்கி இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மீட்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இடிபாடுகளில் 30 குழந்தைகள் சிக்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவலானது வெளியாகியிருக்கிறது. இடிபாடுகளில் சிக்கிய குழந்தைகளை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். யோகேஸ்வரன், ராஜஸ்தானில் பள்ளி இடிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் எத்தனை குழந்தைகள் சிக்கி இருக்கிறாங்க? மீட்பு பணியானது எவ்வாறு நடைபெற்று வருகிறது? ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ஒரு கோரமான செய்தியினுடைய தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ராஜஸ்தானுடைய ஜலாவர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அரசு பள்ளியினுடைய கட்டிடம் என்பது பள்ளி குழந்தைகள் இருந்த போதே அந்த கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது. இதுல 4 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரத்துல 17 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளே சிக்கி இருக்கலாம் என்று அவர்களுடைய நிலை தெரியாமல் வெளியே இருக்கக்கூடிய மீட்பு படையினர் அஞ்சி வருகிறார்கள். அந்த தகவல்களை நம்ம ராஜஸ்தான்ல இருந்து பெற முடிகிறது. வழக்கம் போல இன்று ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஜலாவர் அப்படின்ற மாவட்டத்துல செயல்பட்டு வரக்கூடிய பிப்லோடி அப்படின்ற தொடக்க பள்ளியில தான் இன்று மாணவர்கள் தங்களுடைய வகுப்பறையில அமர்ந்திருந்த போது அந்த பள்ளி கட்டடம் என்பது திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது. திடீரென இடிந்து விழுந்ததை அறிந்த உடனே அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சூழ்ந்து குழந்தைகளை மீட்கக்கூடிய பணிகள்ல நடந்திருக்காங்க. அதே நேரத்துல உள்ளூர் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் 4 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை மீட்பு குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல 17 குழந்தைகள் காயங்களோடு மீட்கப்பட்டு உடனடியாக வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களையும் மீட்பு குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இவை மட்டுமல்லாமல் அந்த பள்ளி கட்டடம் இடிஞ்சு விழுந்திருக்க அந்த காட்சிகள்ல பார்க்க முடியுது இல்லையா, அந்த கட்டடத்திற்கு உள்ளே இன்னும் 30 குழந்தைகள் வரை அந்த சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படக்கூடிய காரணத்தினால் அவர்களை உடனடியாக மீட்பதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மீட்பு குழுவினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவை பொறுத்தவரையிலுமே இந்த விவகாரங்கள் குறித்து உடனடியாக நான் உயர் அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு அனுப்ப உத்தரவிட்டிருக்கேன். அதே நேரத்துல விபத்துல சிக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை பத்திரமாக மீட்டு பல்வேறு மருத்துவமனைகள்ல அனுமதித்து உடனடியாக அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்கவும் உத்தரவிட்டிருக்கிறேன் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா எக்ஸ் வலைதள பதிவுல தெரிவித்திருக்கார். அதே நேரத்துல உரிய அதிகாரிகள் இந்த கட்டடம் எதனால் இடிந்து விபத்துக்குள்ளானது, என்ன காரணம் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்துவதற்கும் தான் உத்தரவிட்டிருக்கிறேன் என்ற விவரங்களை எல்லாம் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சரும் தெரிவித்திருக்கார். ராஜஸ்தான் மாநிலத்துல வழக்கமான செயல்பாடுகளின் போது இந்த பள்ளி கட்டிடம் என்பது இடிந்து விழுந்திருக்கக்கூடிய நிலையில 4 குழந்தைகள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படக்கூடிய நிலையில் 17 குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் 30 குழந்தைகள் அந்த இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தினால் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவது நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.